இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சியின் மூலம் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? மகர ராசிக்கு எப்படிங்க சுக்கிர பயிற்சி யோகத்தை கொடுக்கும் என்னங்க அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அவரே கர்மஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி வேறு. ஒரு கிரகம் உச்சம் பெறுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல. தகவல் தொடர்பொலிகள், உழைக்காத வருமானங்கள், திடீர் பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் எப்படி வரும்? திடீர்னு வர மாதிரி இருக்குது. அப்போ இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலைகள். இதே காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், குடும்பத்தில் ஒன்று மாற்றி. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஜாதகம் பார்த்தா இருக்கும். பட் இந்த கோச்சாரத்தை என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிரச்சனைகளை என்னென்ன எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழி பிறக்குதுங்க. பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு. நிச்சயமாக இது கோல்டன் டைம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் வீடு கட்டுறேன், இடம் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஒரு சிந்தனைகள் வரும். பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்டது என்ன சார்? பூர்வீக ரீதியான ஆதாயம் ஏற்படுகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி இருக்கிறனால பூர்வீகம், பூர்வீக சொத்து. சார் ஒரு புதையல் யோகம். புதையெல்லாம் குழியை தோண்டிடக்கூடாது. புதையல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நான் போனேன் கிடச்சது, தோணுனேன் கிடச்சது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பயணிச்சுட்டே போயிட்டுருப்பீங்க. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது ஒரு சீரியல் இருக்கிற ஒரு மேடத்துக்கு சொல்லுவோம், சார் உங்களுக்கு திடீர் புதையல் யோகம் போன்ற அமைப்பு இருக்குங்க. அவங்க பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பின் மூலம் தொழிலே வளர்க்கக்கூடிய காலகட்டம். பண்ணலான்னா நிச்சயமாக உண்டு. இந்த ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து பயணிக்கணும். என்னென்னா திடீர்னு டல்லு மட்டும் ஆகிடக்கூடாது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால சொல்கிற சொல் ஒரு சில ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற படிப்படியாக மேலே டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு. பிஸ்னஸில் பெரிய லெவலில் பண்ணுங்கள். ஜோதிடரிகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சியின் மூலம் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன? மகர ராசிக்கு எப்படிங்க சுக்கிர பயிற்சி யோகத்தை கொடுக்கும் என்னங்க அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். அவரே கர்மஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி வேறு. ஒரு கிரகம் உச்சம் பெறுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல. தகவல் தொடர்பொலிகள், உழைக்காத வருமானங்கள், திடீர் பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் எப்படி வரும்? திடீர்னு வர மாதிரி இருக்குது. அப்போ இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்க வேண்டிய சூழ்நிலைகள். இதே காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், ராகு, புதன் வக்ரம் பெற்ற நிலைமையில் வேறு இருக்கார். 4 கிரகம் இருக்கார். அப்போ 2ஆம் இடம் தனம், தானிய, வாக்கு, நேத்திரம் இதில் ஏதோ ஒன்று மாற்றம் சொல்ல போகிறார். அப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்வால்மெண்ட்டுக்கெலாம் எப்போ பண்ணலாம்? அதுக்கு மாதிரி நிறைய கேள்விகள். ஆண் பெண் இருவருக்கும் அனைத்து வயதினருக்கும் ஒரு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். அதுதான் இந்த சுக்கிர பயிற்சி. அதை பற்றி பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கவுண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ராசிக்கு நல்ல விஷயம் என்னன்னா, புது தகவல்கள் வருகிற காலகட்டம். அந்த தகவல்கள் மனதுக்கு பிடித்திருக்கும். அப்போ தகவல் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு வர்றது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம். சார் திருமணம் ஃபைனலைஸ் ஆக வாய்ப்புண்டு. சார் குருபலன் பார்த்திங்கன்னா, குரு பயிற்சிக்கு முன்னாடியே ஒரு சில வேலையை செய்யும்போது அது உங்களுக்கு இப்போயே ஆரம்பித்தாச்சு. அப்போ உச்சம் பெறும் காலகட்டம் பஞ்சமஸ்தானம் மனதுக்கு பிடித்த வரன், பஞ்சமஸ்தானாதிபதியும் ஹெல்ப் பண்ணுறனால நல்ல தகவலாக இருக்கும், நல்ல வரனாக இருக்கும். திருமணம் எப்போன்னு கேட்டிருந்தவங்களுக்கு திருமண காலகட்டம். திருமணம் மட்டுமா, கூட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, ஆல்ரெடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கணவன் மனைவிகள் இருந்த பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு. சார் நிறைய பேர் வாழ்க்கையில் டைவர்ஸ் பண்ணிக்கலாமா, கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமா, ஏன் வாழ்கிறோன்னு வருத்தப்பட்ட ராசி மகர ராசி ஒன்று. ஏங்க கணவன் ஒரே இதாக இருக்குது, 2 பேர்த்துக்கு ரிலேஷன்ஷிப் கரெக்டாக போகுமான்னு ஒரு இதாக இருக்குது, என்னன்னே தெரியலையே, இப்படி வருத்தப்பட்டதில் இந்த ராசி. இதே இதில் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே போயிட்டுருக்கு, இது சரியாகுமா ஆகாதா ஒன்றும் புரியலை இப்படின்னு வருத்தப்பட்டதும் இதுதான். குடும்பத்தில் ஒன்று மாற்றி. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஜாதகம் பார்த்தா இருக்கும். பட் இந்த கோச்சாரத்தை என்ன பண்ணுங்கன்னா, இந்த பிரச்சனைகளை என்னென்ன எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழி பிறக்குதுங்க. பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீர்வு ஏற்படுகிற காலகட்டம் வந்தாச்சு. நிச்சயமாக இது கோல்டன் டைம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் வீடு கட்டுறேன், இடம் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஒரு சிந்தனைகள் வரும். அரசாங்கத்தின் மூலம் ஆதரவு கிட்டுகிற காலகட்டங்கள். அப்போ இந்த நேரத்தில் யார் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்வாய்ப்பாக இருக்கிறது. மெடிக்கல் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களுக்கு, மெடிசன் சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்னொரு இடத்த டெவலப் ஆகுது. இப்போ நிரந்தர தொழில், நிரந்தர வருமானம் எப்போ அமையும்? இதுதான் இந்த ராசிக்கு $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தபோது என்ன இருக்குன்னா, நிறையா பேர்த்துக்கு இந்த வேலையில் மாறுதல். குரு நின்ற இடம் பால் மகன், குரு பார்வை கோடி நன்மைம்போம். குரு இருக்கிற இடம் அது தனித்து இருந்துச்சுன்னு வச்சுங்களேன்,
பொதுவாகவே சொல்லுவோம், தனித்த இது நிமித்தத்தில் இந்த சகுனத்திலே தனித்த அந்தணருக்கு நம்ம பலன் நல்லா சொல்ல மாட்டோம். அப்போ தனித்து நின்றுருக்கா, கூட்டாக இருக்கா, கூட்டாக இருந்துட்டால் கூட பரவாயில்ல, இப்போ தனித்து வேறு இருக்குது. பொதுவாக இந்த நேரத்துலங்க இருந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகி நல்ல காரியம் நடக்குது. வேலை மாற்றுறது, வேறு பக்கம் சேருது, புது முயற்சிகள் பண்ணுறது, கடனை அடைக்க ஒரு வழி பிறக்குது. இந்த கடன் சம்மந்தப்பட்ட இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து டீல் பண்ண வேண்டியது. ஒரு சில இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சில கடன் வாங்கியிருப்பீங்க, அது உங்களுக்காக வாங்கினதா, யாரோ ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினதான்னு பார்க்கணும். ஒரு சிலர் இந்த இடத்துக்காக பர்சனல் லோன் போட்டது, சொந்த பந்தத்துக்காக, இதுக்காக ஒரு சில நகையும் சேல்ஸ் பண்ணியாச்சு. சேல்ஸ் பண்ணிட்டு இப்போ வருத்தப்படுறாங்க, அடடா கொஞ்சம் வச்சுருந்துருக்கலாமே, எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேள்விக்கு தான் இந்த ராசிக்கு இப்படி இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வ செழிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. வேலையில் ஒரு growth இருக்க காலகட்டம் வந்தாச்சு. சின்ன சின்ன கோயில் ரீதியான வழிபாடு பண்ணால் இன்னும் நிச்சயமாக மேலே வந்துடுவீங்க. ரைட். அடுத்து சார், பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்டது என்ன சார்? பூர்வீக ரீதியான ஆதாயம் ஏற்படுகிற காலகட்டம். மகராசிக்கு 8ஆம் அதிபதி இருக்கிறனால பூர்வீகம், பூர்வீக சொத்து. சார், ஒரு புதையல் யோகம். புதையெல்லாம் குழியை தோண்டிடக்கூடாது. புதையல்லாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நான் போனேன் கிடச்சது, தோணுனேன் கிடச்சது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பயணிச்சுட்டே போயிட்டுருப்பீங்க, திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது ஒரு சீரியல் இருக்கிற ஒரு மேடத்துக்கு சொல்லுவோம், சார் உங்களுக்கு புதையல் யோகம் போன்ற அமைப்பு இருக்குங்க. அவங்க பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க தமிழில் இருக்காங்க. சொன்னவுடனே அவங்க சொன்ன வார்த்தைகள் அவங்களுக்கு, ஆமாம் நிச்சயமாக எனக்கு ஒரு லக்கு கிடச்சிருக்கு, எனக்கு திடீர்னு ஒரு பாண்டிங் போட்டு நல்லபடியாக போகுது, நான் சொத்து பத்து வாங்கியிருக்கேன், நான் எதிரே பார்க்கல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ஒரு நிரந்தரமாக இருக்குன்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன ஏதுன்னு யோசிங்கள், அது பிரம்மாண்டமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு இறைவனாக பார்த்து ஒரு சில விஷயத்தை கொடுக்குறான். இப்போ சூட்சமத்துக்கு வரேன் பாருங்கள். முக்கியமான விஷயம் இந்த ராசிக்கு. சார், தொழில் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, மருத்துவ செலவு என்ன பண்ணலாம், மாணவர்களுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குது, ஹெல்த் பேராமீட்டர் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் தொழில்கள் இதெல்லாம் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து முன்னாடி பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கேளுங்க. இன்றைய காலகட்டத்தில் தற்போல் அடிப்படையில் அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையான முறையில் அனைவரும் புரிந்து கொள்ள வகையில் எழுதியிருக்கு. இது நான் கிளாஸில் டீச் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்கும் அதுக்கு தகுந்தெல்லாம் கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ நிச்சயமாக இந்த புக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும், எங்கே லேக் இல்லாமல் வரும். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. இது நிறைய ஜோதிட குருமார்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஈவன் நார்த் இந்தியாவில் கூட அதிக பேர் வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த புக்கோட ரேஞ்ச் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இப்போ ஆஃபர் போய்ட்டு நினைக்கிறேன். இப்போ சார் பிஸ்னஸ் சம்மந்தப்படி பார்க்கணும். சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது யோகா கலங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது வேலையாட்கள் அமைத்தல், சிசிடி அமைத்தல், விளம்பர பலகைகள் கொடுத்தல், வியாதியில் புதுசாக மாற்றுறது, வீட்டிலே வச்சு பண்ணலாமா, ஆன்லைன் பேஸ் பண்ணி எடுக்கிறது, புதுசாக ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் ஆப் போடுறான்ட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். தகவல் தொடர்பின் மூலம் தொழிலை வளர்க்கக்கூடிய காலகட்டம். பண்ணலான்னா நிச்சயமாக உண்டு. இந்த ராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து பயணிக்கணும். என்னென்னா திடீர்னு டல்லு மட்டும் ஆகிடக்கூடாது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால சொல்கிற ஒரு சில ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற படிப்படியாக மேலே டெவலப் ஆகிற சூழ்நிலை வந்திருக்கு. பிஸ்னஸில் பெரிய லெவலில் பண்ணுங்கள். கூட்டாக தனித்தா அதெல்லாம் பார்க்கணும். இன்னொன்று, இந்த ராசிக்கு இந்த கூட்டு தனித்துங்கிறத விட உங்கள் பேரில் இல்லைனா மனைவி பேர்லையோ கணவன் பேர்லையோ போடுங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், பிஸ்னஸாக வேலையா? அது ஜாதக ரீதியாக உங்களுக்கு தொழில் மட்டும்தான், பிஸ்னஸ் மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா பேசும்போது கூட லேடியை சொன்னேன், உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற யோகம் இல்லைன்னு. அவங்களுக்கு பெரிய ஒரு இதில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பண்ணி நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், அதே இதை நான் பண்ணக்கூடாதான்னு அவங்களுக்கு அமைப்பு இல்லை. ஏன்னா அவங்க இமோஷ்னலான ஜாதகம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம், அது வலு கம்மி, கிளைண்ட்டை பார்க்க முடியாது அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படின்னாங்க. அப்போ அந்த ஜாதக ரீதியாக தெரிஞ்சிடும், இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு சில பண்ணுங்கம்போம் வருவாங்க. இப்போ மாணவர்களுக்கு நல்ல எஜுகேஷன் டைம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. ஹெல்த் ரீதியாகவும் நல்லா மாணவர்களை பார்த்து டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. மாணவர்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டைம் க்ரோத் ஆகிக்காங்க. சூப்பராக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, இன்ஜினியரிங்காக, இது மாதிரி ஏதோ ஒன்று தோண்டிகிட்டே இருக்கும். இன்ஜினியரிங்காக, டாக்டராக, என்ன சப்ஜெக்ட்லாம், இதுதான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. பேரண்ட்ஸு இல்லை மேனேஜ்மெண்ட்டில் பணம் கட்டிட்டுமான். நிச்சயமாக ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுத்துக்கலாம். கோச்சாரத்தில் உங்களுக்கு அனுகூலமான திசை உண்டு. இதுதான். இப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணுங்க. ஹெல்த் தான் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் சரியாகிற மாதிரி இருக்குது. ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். ஹெல்த் தொந்தரவு இருக்கிறவங்க மருத்துவ செலவு பண்ணிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ மருத்துவம் உட்கொண்டால் சரியாகும். கண் தொந்தரவு, பல் தொந்தரவு, இதயம் சம்மந்தம், ரத்தத்தில் சம்மந்தப்பட்டதெல்லாம்
சரி செய்ய யோக காலம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் வழிபட வேண்டியது பார்த்திங்கன்னா தீபம் வழிபாடு, தீபம் ஏற்றி வழிபாடு செய்தல் நல்லாயிருக்கும். தாமரத்தண்டு திரி ஒரு முறை போட்டு பாருங்கள், ஒரு மாறுதல் ஏற்படும். பட் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த பரிகாரம் மாறும். ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.